நத்திங் பட் விண்ட். இளையராஜா பாஷையில் சொன்னால் இசை என்னது? நத்திங் பட் விண்ட். அவ்வளோ பார்க்கடலி குரு பூர்ணிமா பாடல். இதுவும் பகவான் சொல்லி எழுதின பாட்டினாங்க. இதையும் பகவான்கிட்ட பாடியிருக்கோம். குரு பூர்ணிமாவுக்காக 1994 குமார கோயிலில் நாங்கள் முத குரு பூர்ணிமா பாடினோம். பகவான் டைரக்ஷன். எப்படி குரு நாங்கள் எவ்வளவு கேவலம்னா, குருவை எப்படி வணங்கணும்னு எங்களுக்கு குரு சொல்லி கொடுத்தார். நாங்கள் அப்பேற்பட்ட முட்டாள் சிஷியர்கள் நிறைய இருந்தோம். குரு பூர்ணிமா வருது, சாமி அப்படியே ஓம் பிரகாஷ் ஒன்னில் இவங்களாம் படித்த மேதாவிகள், இவங்களாம் சன்னியாசம் வாங்கினவங்க, ராமகிருஷ்ணா மடத்தில் வந்தவங்க, விஸ்வ இந்து வருஷத்தில் வீராதி வீரமாக இருந்த எங்கள் அம்மா. ஒன்றுக்கும் குரு பூர்ணிமா தெரியாது, எல்லாம் வந்து உட்காந்துருக்கு. சாமி வர்ற பௌர்ணமி என்ன தெரியுமா? அம்மா ஆடி மாதம் வருதுன்னு எங்கள் அம்மா கணக்கு தமிழில் கணக்கு பார்த்து அப்போ ஆடி மாதத்தில் வந்தது. ஆடி பௌர்ணமி அது என்ன விசேஷம்? பௌர்ணமி பொதுவாக விசேஷம் தான். எங்கள் அம்மா விளக்கு பூஜைக்கு போவாங்க, திருவிளக்கு பூஜைக்கு. அது இந்த நார்த் இந்தியாவிலலாம் சாமியுடைய சுற்றி வளைச்சி வர்ற நார்த் இந்தியாவிலலாம் அவங்க குருவை கொண்டாடுறது இந்த பௌர்ணமியில் தான் கொண்டாடுவாங்க. இதுக்கு நார்த் இந்தியன் கேலண்டர் ஆஷாடம் மாதம்னு பேர். உங்கள் தமிழில் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஒரு ஆடியில் வரும், ஒரு ஆவணிலையும் வரும். ஆனால் சாமி கிளாஸ் எடுத்தார். ஆஷாட மாதம்னு அதுக்கு பேர். அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கவுங்க குருநாதரை அவங்கவுங்க வணங்குவாங்க, வழிபடுவாங்க. பொண்ணுங்க அம்மா பப்பா அப்போ நாங்கள் உங்களை வழிபடட்டுமா? என்ன அதுமா? அப்போ பொன் காமராஜ் வந்திருக்காரு, 2 பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், பொன் காமராஜ் நீங்கள் குமார கோயில் போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பிச்சைக்காரன் பாதுகை அங்கே இருக்குது, அந்த பாதுகைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி இந்த பிச்சைக்காரனை நீங்கள் கொண்டாடணும். எல்லா டிவோட்டிஸையும் நீங்கள் அலோவ் பண்ணணும். அது ஒரு கண்டிஷன். எல்லா டிவோட்டிஸும் பாத பூஜை பண்ணணும், அவன் கொண்டு வந்து பண்ணணும். அப்படி எல்லா டிவோட்டிஸும் அபிஷேகம் பண்ணது. இந்த பாதுகை கொடுக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதான் இது வந்து ராமன் சுமந்த பாதுகை இல்லை, பரதன் சுமந்த பாதுகை. இது ராமனின் பாதுகை. சாமி தலையில் வச்சு டோன்ட் பிளேஸ் இட் எனிவேர். எய்தர் யூ கீப் இட் ஆன் யுவர் ஹெட் ஆர் இன் யுவர் லேப்ஸ். டோன்ட் பிளேஸ் எனிவேர் எல்ஸ். நீங்கள் நாவரையில் வர போகிற பஸ்ஸில் தொடையில் வச்சுக்கலாம், இல்லை தலையில் வச்சுக்கலாம், கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது. இந்த கண்டிஷன் சொல்லி தான் கொடுத்தாரு. அம்மா திருவள்ளூர் பஸ்லேயே தலையிலே வச்சுட்டு வந்தது, திருவண்ணாமலையிலேருந்து குமார கோயில் வர. அப்படிலாம் அப்போ பக்தர்கள்லாம் முரட்டு பக்தர்கள். சாமி பழம் கொடுத்தா தொலியோடு சாப்பிட்ற பக்தர்கள். ஏன் கேட்டாங்கன்னா விளக்கம் சொன்னார் ராஜமாணிக்க நாடார். தொலியை தாண்டா அவர் தொட்டு கொடுத்தாரு, அதில் தாண்டா அவர் கைப்பட்டது, தொலியோடு சாப்பிட்ற ஆள். அந்த பக்தியில் கிட்ட நிற்க முடியாது சார். நம்ம எல்லாம் சாமி பழம் கொடுத்தா அழகாக தொலியை உரிச்சு தூர போட்டு பழத்தை சாப்பிடுவோம். ராஜமாணிக்க நாட தொலியோடு சாப்பிடுவார். ஏன் சாமி இப்படி தொலியோடு சாப்பிடுங்க? ஆடு தான் அப்படி சாப்பிடும், ஆடு மாடுகள் தான் அப்படி சாப்பிடும். ஏய் பகவான் கை எல்லடா பட்டுது, தோல்லான்னு பட்டிருக்கு, அதனால நமக்கு பிரசாதம் ஔஷதம். என்ன ஒரு டிவோஷன் பாருங்க. இப்படிப்பட்ட டிவோஷன்லாம் கொடுத்த ஆட்கள் இருந்தாங்க சாமி கிட்ட. அப்போ தான் நாங்கள் பாடினோம். அப்போ தான் அந்த பாடல் அடியை ஏற்றி திருநெல்வேலியிலேருந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கே பாடினோம். அடுத்த தடவை சாமிகிட்ட வரும்போது அம்மா சொன்னேன், ஏய் யூ சிங் தட் சாங் சொன்னார். குரு பூர்ணிமா சாங் யூ சிங் அப்படின்னு சொன்னார். இது அம்மா சாமிகிட்ட பலமுறை பாடின பாட்டு. யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. குருவே நின்னடி போற்றுகின்றோம், எங்கள் சத்குரு பதமலர் பணிகின்றோம். குருவே நின்னடி போற்றுகின்றோம், எங்கள் சத்குரு பதமலர் பணிகின்றோம். அருளே வடிவாய் வந்த வந்தன் பெருமையை பாடி கழிக்கின்றோம். ஜெய குரு ராயா ராம் சூரத் குமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம், ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம். ஆடி மாத பௌர்ணமி நாளில் அனைவரும் கூடி தொழுகின்றோம். ஆடி மாத பௌர்ணமி நாளில் அனைவரும் கூடி தொழுகின்றோம்.
கேடில்லாத இகபர வாழ்வை அருள்வானவனே சத்குருநாதன் ஜெய குரு ராயா ராம் சூரகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம் ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம். தொல்லைகள் துயரங்கள் சூழ்கின்ற வேளை தூயவன் அவன்தான் உடனிருப்பான். தொல்லைகள் துயரங்கள் சூழ்கின்ற வேளை தூயவன் அவன்தான் உடனிருப்பான். கள்ள மனதின் கவலைகள் நீக்கி கனிவினை அள்ளி தந்திடுவார். ஜெய குரு ராயா ராம் சூரகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம் ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம். எத்தனை நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் ஈசன் துணையுண்டு பயமில்லை. எத்தனை நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் ஈசன் துணையுண்டு பயமில்லை. அத்தனை பொழுதும் அவனிருப்பதத்தில் அடியவனாயி என இழந்திருப்பே. ஜெய குரு ராயா ராம் சூரகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம் ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஓம். குருவே நின்னடி போற்றுகின்றோம் எங்கள் சத்குரு பதமலர் பணிகின்றோம். சத்குருநாத் மகாராஜ் கி. அடுத்தது பார்க்கடலின் கரையோரம். இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன குறிப்பு. இல்லை இன்னும் இருக்கு ½ அன் ஹவருக்கு இன்னும் இருக்கு. பார்க்கடலின் கரையோரம் இது என்னன்னா, நான் பகவான் வாழ்ந்தபோது கடைசியாக எழுதிய பாடல். பகவான் எனக்கு ஒரு லாஸ்ட் ஸ்மைல் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு. ஏனென்றால் நீங்கள் அந்த 2000 செப்டம்பர் ஜூனுக்கு மேலே பார்த்தா பகவான் வந்து அப்படியே உட்காந்துட்டார். ஒரு நாள் அவரை பார்க்குற அரவிந்தர் மாதிரி அப்படியே இருந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் அன்னைக்கு சுவாமி ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தார். ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே தாடி கால் நீட்டி சுவாமி அப்படியே அந்த கிரேஸில் உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்படியே பார்த்து அரவிந்தர் மாதிரி இருந்து சாட்சாத் அரவிந்தர் அதே அம்சத்தில் அப்படியே இருந்தார். அப்படியே ஆனால் எனக்கு ஒரு அழுகை வந்தது. நாங்கள்லாம் பாடுறோம், கொஞ்சம் உற்சாகமான பாடலாம் பாடினோம். ஒரு சலனம் இல்லை. 1 மணி நேரம் எங்கள் நாகர்கோயில் பஜன்ஸு குமார கோயில் அம்மா அடி மேலெலாம் அடிச்சுலாம் பார்த்தோம். நாங்கள் தான் அடிக்கிட்டோம், சாமி ஆடவே இல்லை. அப்புறம் வந்து எனக்கு வரும்போதே எனக்கு மைண்ட் டல் ஆகிட்டு. அப்போ ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு தான் இது. இதை சாமிகிட்ட பாடும்போது சாமி ஒரு ஸ்மைல் கொடுத்தார். அது அப்புறம் செலமா பாடும். பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. பனியுருகும் இமயமென காத்திருந்தோமே எங்கள் பரமசிவன் திருநடனம் பார்த்திடவே. பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. நேற்று வரை வேணுகானம் மீட்டிய கண்ணன் அவன் நினைவுகளை அசை போட்டு காத்திருந்தோமே. நேற்று வரை வேணுகானம் மீட்டிய கண்ணன் அவன் நினைவுகளை அசை போட்டு காத்திருந்தோமே. சிதம்பரத்தில் ஆடி நிற்கும் சிவகாமி தோழன் அவன் சீரழகு பாதந்தனை நினைத்திருந்தோமே. பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. விழி மூடி இருந்தாலும் ஓரழகு கண்ணா விழி திறந்து பார்த்து விட்டால் பேரழகு. நீ விழி மூடி இருந்தாலும் ஓரழகு கண்ணா
விழி திறந்து பார்த்து விட்டால் பேரழகு. மோனத்திலே இருந்தாலும் பூரண நிலவு உன் மோகன குரல் கேட்டு விட்டால் அமுதத்தின் பொழிவு. பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. முழு நடனம் எதிர்பார்த்து இருக்கவில்லையே, சிறு முறுவல் கூட ஏன் இன்னும் புரியவில்லையே. முழு நடனம் எதிர்பார்த்து இருக்கவில்லையே, சிறு முறுவல் கூட ஏன் இன்னும் புரியவில்லையே. காதலிலே குற்றமேதும் கண்டுவிட்டாயோ, இல்லை கண்ணன் லீலையம்மிடமே காட்ட வந்தாயோ. எம் காதலிலே குற்றமேதும் கண்டுவிட்டாயோ, இல்லை கண்ணன் லீலையம்மிடம் காட்ட வந்தாயோ. பார்க்கடலின் கரையோரம் அமர்ந்திருந்தோமே எங்கள் பரந்தாமன் திருமேனி பார்த்திருந்தோமே. சத்குருநாத் மகராஜிக்கு இந்த லைன்ஸ் எல்லாமா செகண்ட் டைம் பாடும்போது சுவாமி அப்படியே ஒரு ஸ்மைல், தட் இஸ் அ லாஸ்ட் ஸ்மைல் ஐ ஹவ் சீன். 2000 நெருங்கிட்டு அந்த செப்டம்பர் திங் ஐ திங்க் பாடும்போது இந்த முதல் பாட்டி செகண்ட் எடுத்தா அப்போ அப்படி ஒரு லைட் ஸ்மைல். அது என்னவோ தெரியல, எனக்கு அவருக்கும் தெரிஞ்சுவ, மற்றவங்க பார்த்தாங்களாம் தெரியாது. எனக்கும் யோகிக்கும் அது ஒரு கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் அவர் எல்லாம் நம்ம எதுக்கு ஏங்குறோங்கிறது அவருக்கு தெரியுது. அது ஒரு செகண்ட் அப்படி ஒரு பவர். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டார். அதுலேருந்து ஒரு வாரத்தில் அப்படியே அங்கங்கே வந்துட்டாங்க. அந்த இதான் இதுக்கப்புறம் நான் பாட்டே எழுதலை. இப்போ தானே ஆமாம், இப்போ வேற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய சோர்வு, ஒரு மனசில் ஒரு கனம், பகவானை எழுதவே தோணலை. இப்போ பின்னாடி என்னை விஆர்எஸ் கொடுத்து வச்சு எழுத வச்சுட்டேன். ட்ரில் வாங்குறா இருப்போம் எழுதுடான்னு சொல்லி. இப்போ ட்ரில் வாங்கி தப்பிக்கவே முடியாது. 30,000 சாங்ஸ் எழுதிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவேன். 30,000 பாட்டு எழுதி என் கம்பன் எழுதியிருக்கான். என் கம்பன் ராமன் மேலே 30,000 எழுதியிருக்கான். நான் ஏன் ராமன் மேலே 30,000 எழுதாமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். எழுதிட்டு தான் போவேன். அது விட மாட்டேன், வாங்கிடுவேன், எழுதி வாங்கிடுவார், வாங்கிட்டு தான் அனுப்புவேன். அடுத்த இன்னும் ஒரு 3 பாடல் சுரத சப்தாகம் பாடுவோம். இங்கேயே பேசியிருக்கிறோம், நம்ம மாம்பழத்திலே பேசியிருக்கோம். அதில் ஒரு 3 பாடல் வரும். அதில் முதல் பாடல் பகவானுடைய ஜெயந்தினால பாலகாண்டம். பேஜ் அதான் 72. நெக்ஸ்ட் சாங் 72. மருளும் ஓருருவாய் அழகிய குழந்தை பிறந்ததம்மா, கங்கை அலைகள் தாலாட்ட தெய்வ குழந்தை வளர்ந்ததம்மா. அன்னை தந்தை அமுதூட்ட கங்கை கரையில் நிகழ்ந்ததம்மா. காசி நருகில் பேரொழியாய் காசினி சிறக்க வளர்ந்ததம்மா. யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா, யோகி ராமா சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. அன்னைக்கு உதவ கிணற்றினிலே அன்றொரு நாளில் நீரிறைக்க வந்தது பறவை வனப்போடு, தந்தது அனுபவம் குழந்தைக்கு. தவியாய் தவித்த குழந்தை செல்வம் தனியாய் பறந்த காசிக்கு, பேரொளி சூழும் பெரும் சாந்தி பெற்றது ஆல கருவறையில். யோகி ராம சுரத குமாரா, யோகி ராம சுரத குமாரா, யோகி ராம சுரத குமாரா. ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. சுற்றி திரிந்தது காசியிலே சுடரும் நெருப்பாய் தானா
ஆகி சாரண தூவி அருகினிலே தன்னை இழந்து நின்றதுவே பட்ட படிப்புகள் பல காலம் படித்து பணியில் சேர்ந்தாலும் உள்ளம் தெய்வ நாட்டத்தா உணர்ந்தது குருவின் தேவையினை யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா யோகி ராமா சுரத குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ஆசிரம பாட்டு வந்துருமா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வரோம் டைம் ஃபேக்டருக்காக. அண்ணாமலையின் அழகு ஆசிரமம் 78. நான் இது வேண்டாமா? போயிடும் 1000 இதை வேண்டாம். இது பாடு இதை இந்த ரெண்டு ஆசிரம பாடலையும் பாடு. கடைசியில் ஒரு ஸ்டான்ஸா சேர்த்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பாடல் நான் 98 எழுதிட்டேன். அப்போ சுவாகதம் வர தான் கட்டியிருந்தாங்க. அதனால இந்த பாட்டில் அது வர வந்திருக்கும். அப்புறம் அம்மாட்ட பாடினேன் சங்கர். அப்புறம் மெயின் மந்திர்லாம் கட்டியிருக்கோம். நீ யாகசாலை இதெல்லாம் எழுத வேண்டாம் வேத பாடசாலையெல்லாம் எழுத வேண்டாமான்னு கேட்டாங்க. ஒரு ஸ்டான்ஸ் அப்போ எழுதி அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி அது கடைசியில் பாடுவோம். அதில் இருக்காது. நான் இப்போ எழுதியிருக்கோம். லேட்டஸ்ட்டாக எழுதியிருக்கோம். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமாரின் இனிய ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமாரின் இனிய ஆசிரமம். அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம். அழகு ஆசிரமம் இது அன்பின் ஆசிரமம். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமார் இனிய ஆசிரமம். நிலவும் அல்ல இறங்கி வந்து அழகை சேர்த்ததோ. நிலவும் அல்ல இறங்கி வந்து அழகை சேர்த்ததோ. இந்த நீல வண்ண சாமள கண்ணன் தவள தந்ததோ. இந்த நீல வண்ண சாமள கண்ணன் தவள தந்ததோ. கனிவின் ஆசிரமம் எங்கள் கண்ணனின் ஆசிரமம். கனிவின் ஆசிரமம் எங்கள் கண்ணனின் ஆசிரமம். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமாரின் இனிய ஆசிரமம். அக்ரகார கொல்லையிலே நிகழும் அற்புதம் இது அகில லோகம் வந்து வணங்கும் நித்ய சாஸ்வதம். அக்ரஹார கொல்லையிலே நிகழும் அற்புதம் இது அகில லோகம் வந்து வணங் நித்ய சாஸ்வதம். உலகினாசமம் இது உன்னதாசமம். உலகின் ஆசிரமம் இது உன்னதாசிரமம். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமார் இனிய ஆசிரமம். விரிந்தவனாய் விரும்பி அழைக்கும் திறந்த சுவாகதம். விரிந்தவானாய் விரும்பி அழைக்கும் திறந்த சுவாகதம். கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்க்கும் தியான மண்டபம். கொஞ்சம் மறந்து மனதை கடந்து பார்க்கும் தியான மண்டபம். யாகசாலைகள் என்றும் அன்னதானங்கள். யாகசாலைகள் என்றும் அன்னதானங்கள். 1000 இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம். எங்கள் யோகி ராம் சூரத்குமாரின் இனிய ஆசிரமம். சிலை வடிவாய் யோகி நிற்கும் அழகு மண்டபம்.
சிலை வடிவாய் யோகி நிற்கும் அழகு மண்டபம் அவர் சிவனுருவாய் காட்சி தரும் அதிஷ்டானம் அவர் சிவனுருவாய் காட்சி தரும் அதிஷ்டானம் வேத மந்திரம் ஓதும் பாடசாலைகள் வேத மந்திரம் ஓதும் பாடசாலைகள் ஆயிரம் இதழ் தாமரை மலர் போல் அழகு ஆசிரமம் எங்கள் யோகிராம் சுரத்குமாரின் இனிய ஆசிரமம் எங்கள் யோகிராம் சுரத்குமாரின் இனிய ஆசிரமம். சத்குருநாத் மகாராஜுக்கு இது நான் பார்த்த ஆசிரமம். நான் பிறந்த ஒரு ஆசிரமம் இருக்கு, குமார கோயில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம். நான் வளர்ந்த தொட்டில தான் என்னை ஆன்மீகமாக வளர்த்தெடுத்தது என் அன்னை ஓம் பிரகாஷ் யோகினி. மறக்க மாட்டேன். சுவாமி என்றைக்குமே படியை மறக்க மாட்டார். நம்ம 1000 படி ஏறி இருக்கலாம், பகவான்கிட்ட படித்த பாடம் 1ஆம் படியை மறக்கக்கூடாது. நீ 1000 ஏறி இருக்கலாம், 999 வரைக்கும் அந்த 1 மறந்துடக்கூடாது. நான் ஏற முதல் படி ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் குமார கோயில். 10 ஆண்டுகள் என்னை அப்படி உருவாக்கின இடம் அதுதான். எனவே அப்போவே அந்த ஆசிரமத்து மேலே அடியேன் இந்த பாட்டு எழுதியிருக்கிறேன். அங்கே உள்ள இயற்கை அழகு. யோகினுடைய முதல் ஆசிரமம் 1980 காணிமடத்துக்கு முன்னாடி 89லே வந்துட்டு, 93 காணிமடம், 89லேயே வந்த முதல் ஆசிரமம் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் குமார கோவில். அதன் மீது அடியன் ஏற்றிய பாடு இதை பலமுறை சுவாமி பாட வச்சிருக்கேன். ராம்ஜி ஆசிரமம் சாங் யோகி முன்னாலையும் பாடியிருக்கோம். மலையோரம் வீட்டிருக்கும் யோகி ராமன் அவன் மனங்குளிர அமர்ந்திருக்கும் ராம்ஜி ஆசிரமம். மலையோரம் வீட்டிருக்கும் யோகி ராமன் அவன் மனங்குளிர அமர்ந்திருக்கும் ராம்ஜி ஆசிரமம். ஏகாந்த இனிமையிலே ராம்ஜி ஆசிரமம் ஏகாந்த இனிமையிலே ராம்ஜி ஆசிரமம் என்றும் யோகி ராம் நாமத்திலே ராம்ஜி ஆசிரமம் என்றும் யோகி ராம் நாமத்திலே ராம்ஜி ஆசிரமம். ராம் 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 யோகி ராம் 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 யோகி ராம் 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 ராம். அருவியது பாய்ந்து வரும் மலையோரம் இயற்கை அழகு அது கொஞ்சுமிடம் ராம்ஜி ஆசிரமம். அருவியது பாய்ந்து வரும் மலையோரம் இயற்கை அழகு அது கொஞ்சுமிடம் ராம்ஜி ஆசிரமம். தியானத்திலே மோனத்திலே ராம்ஜி ஆசிரமம் தியானத்திலே மோனத்திலே ராம்ஜி ஆசிரமம். தெய்வ சாநித்தியம் ஓங்கி நிற்கும் ராம்ஜி ஆசிரமம் தெய்வ சாநித்தியம் ஓங்கி நிற்கும் ராம்ஜி ஆசிரமம். ராம் 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 யோகி ராம் 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 யோகி ராம் 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 ராம். மாதந்தோறும் அந்தர் யோகம் அன்பர் கூடுவ நல்ல மகளிரும் குழந்தைகளும் நாமம் சொல்லுவர். மாதந்தோறும் அந்தர் யோகம் அன்பர் கூடுவர் நல்ல மகளிரும் குழந்தைகளும் நாமம் சொல்லுவர். ஞான யஜ்ஞம் ஊட்டி வைக்கும் ஆத்மதாகமே ஞான யஜ்ஞம் ஊட்டி வைக்கும் ஆத்மதாகமே அந்த யோகி நாமம் நெஞ்சில் ஓங்கி தீர்த்து வைக்குமே அந்த யோகி நாமம் நெஞ்சில் ஓங்கி தீர்த்து வைக்குமே. ராம் 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 யோகி ராம் 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 யோகி ராம் 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 ராம். சாதுக்களும் குடும்பஸ்தரும் சங்கமிப்ப தினம் சத்சங்கம் போல் நடக்கும் ராம்ஜி ஆசிரமம். சாதுக்களும் குடும்பஸ்தரும் சங்கமிப்ப ஒரு சத்சங்கம் போல் நடக்கும் ராம்ஜி ஆசிரமம். யோகி ராம் குடும்பம் இங்கு வளர்கின்றது யோகி ராம் குடும்பம் இங்கு வளர்கின்றது எங்கள் மாதாஜி அன்பினிலே மலர்கின்றது எங்கள் மாதாஜி
அன்பினிலே மலர்கின்றது. ராம் 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 யோகி ராம் 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 யோகி ராம் 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 யோகி ராம் 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 ராம். சத்குருநாத் மகாராஜ் கி. ஒரே ஒரு பாடல், குழந்தை பாடல் ஒன்று. கண்ணா அடுத்த பாடல் 80. ஆமா 80. அது முடிஞ்சோடனே தீபாரம் காட்டிடலாம். அதுக்கப்புறம் என் மகள் 7வது வகுப்பு படிச்சுட்டு போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்து சாமியை விளையாடக்கூடும்னு என் மகளுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். அவளும் போய் சாமிகிட்ட பாடிட்டா. இப்போ 42 வயசாச்சு. ஆனால் யாரும் வந்து பேட்டி கண்டாங்க. சொன்னால் நான் அப்பா எழுதி கொடுத்தா பயந்துட்டு அப்படியே பாடினேன், சாமியை நான் பார்க்கலன்னு சொன்னான். அப்படி ஒரு பாட்டு. ஆனால் சுவாமி அப்படி ரசித்த ஒரு பாடல். பகவானை குழந்தைகள் விளையாட கூட்டுற மாதிரி ஒரு பாட்டு. அவள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எழுதுனா. என் பேரை இன்ஜினியரிங் போயிட்டான். அவனும் யோகி தாத்தா மேலே அனுபவிச்சிருக்கான். அந்த பக்தி அப்படியே வளர்ந்து அவட்ட தான் அவள் பிள்ளைக்கு போய் இப்போ அவள் ஜெர்மனியில் 8 பேரை யோகி டிவோட்டிஸாக மாற்றி விட்ருக்கான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் 8 பேருமே யோகி டிவோட்டிஸ். அவங்க அங்கே அடிக்கடி மீட் பண்ணி இப்போ இந்த தேவியம்மா வந்திருக்கும் போது போய் அழகாக அம்மாவுக்கு இட்லி தோசை எல்லாம் வார்த்து கொடுத்துருக்கா. 50 பேருக்கு தோசை வார்த்து கொடுத்துருக்கா என் மகா அங்கே ஜெர்மனியில். அவங்க ஃபாரினர்ஸ் நடுவில் புகுந்து அவ்வளோத்தையும் சாப்பிட்டாங்களா. அவங்களுக்கு வெரி டேஸ்டின்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம தோசை அம்மாவுக்கு சுட்டு கொடுத்தா அவங்கெல்லாம் நடுவில் புகுந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து. அதாவது ஒரு 7வது வகுப்பில் கொண்டு குழந்தைகளை நம்ம தேவி அம்மாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். இன்றைக்கும் அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய 42 வயசு ஆனவரும் தேவி அம்மா வராஞ்சோன்னு கிச்சனே தூக்கிட்டு போயிட்டாங்க. சத்சங்கெல்லாம் மற்றவங்க கேட்பாங்க, நான் அம்மாவுக்கு சுவையாக செஞ்சு போடணும்னு சொல்லி கிச்சனே கொண்டு போய் பக்கத்தில் ஒரு வீடு 3 நாளைக்கு புக் பண்ணி அந்த ஆசிரமத்து பக்கத்தில் சமைச்சு சுட எல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பாக்கியம் பண்ண பெரிய பாக்கியம். இப்போ அவா பாடிய பாடல் யோகிட்ட. கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சி ஆடவா அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடவா. சிரட்டை உண்டு விசிறி உண்டு சேர்த்து வைத்தே ஆடலாம். சிரட்டை உண்டு விசிறி உண்டு சேர்த்து வைத்தே ஆடலாம். கயிறும் உண்டு கம்பும் உண்டு கையில் தூக்கி ஆடலாம். கயிறும் உண்டு கம்பும் உண்டு கையில் தூக்கி ஆடலாம். கண்ணா 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 ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். ஆண்டி வேடம் போடலாம் அங்கும் இங்கும் ஓடலாம். ஆண்டி வேடம் போடலாம் அங்கும் இங்கும் ஓடலாம். வேண்டியவர் பிடித்து கொண்டால் வெடி சிரிப்பு சிரிக்கலாம். வேண்டியவர் பிடித்து கொண்டால் வெடி சிரிப்பு சிரிக்கலாம். கண்ணா கண்ணா ஓ கண்ணா 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 ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். கூட்டங்கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்கலாம். கூட்டங்கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்கலாம். குபு குபுன்னு புகை எழும்பும் கூஷு வண்டி ஓட்டலாம். குபு குபுன்னு புகை எழும்பும் கூஷு வண்டி ஓட்டலாம். கண்ணா 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 ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியில் இறங்கி ஓடலாம். வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியில் இறங்கி ஓடலாம். மழமழன்னு படிகள் தாண்டி மாடி மீதும் ஏறலாம். மழமழன்னு படிகள் தாண்டி மாடி மீதும் ஏறலாம். கண்ணா 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 ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். கையை தூக்கி காட்டலாம் கண்களாலே சிரிக்கலாம்.
கையை தூக்கி காட்டலாம், கண்களாலே சிரிக்கலாம், பைய பைய அருகில் வந்து கையை எட்டி பிடிக்கலாம், பைய பைய அருகில் வந்து கையை எட்டி பிடிக்கலாம். கண்ணா கண்ணா ஓஹோ கண்ணா கண்ணா ஆஹா கண்ணா கண்ணா ஓடிவா, கண்ணா மூச்சி ஆடலாம், அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணாடலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு பூஜை காட்டுறேன். அண்ணா ஒரு பூஜை கட்டு. தங்க முடியும் ராம்ஜாஷம பாடல். இவன்தானம்மா குருநாதன், இவனே இவன்தான் சூரகுமரன், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அம்மா குருநாதன், இவனே இவன்தான் சூரகுமரன், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். கையில் விசிறியை பாருங்கள், கழுத்தினில் மாலையை பாருங்கள், தலையினில் பாகையை பாருங்கள், கண்ணில் கருணையை பாருங்கள். இவன்தான் அம்மா குருநாதன், இவனே இவன்தான் சூரகுமரன், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மாயைகள் மாய்த்திடும் மன்னனிவன், மாயாஜால கள்வனிவன், விண்ணவர் கோபெரும் தலைவனிவன், மன்னவர் கோபெரும் தெய்வமிவன். இவன்தான் அம்மா குருநாதன், இவனே இவன்தான் சூரகுமரன், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். காலில் தொட்டால் கலி தீரும், கண்ணா கண்ணா வினை தீரும், அருகில் இருந்தா பசி தீரும், அனைவரும் வந்து பாருங்கள். இவன்தான் அம்மா குருநாதன், இவனே இவன்தான் சூரகுமரன், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய. சத்குருநாத் மகாராஜுக்கு. இந்த பாடல் 85 எங்கள் அம்மா எழுதினது, ஓம் பிரகாஷ் அம்மா எழுதினது. அன்றைக்கு சுவாமியை இன்ட்ரோடியூஸ் பண்ண பாட்டு இந்த பாட்டு. அவங்க திருவிளக்கு பூஜை குமரி மாவட்டம் முழுக்க போவாங்க. அங்கே ஒரு கோவிலில் விளக்கு பூஜை பண்ணிவிட்டு யோகியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இந்த பாட்டை அம்மா பாடுவாங்க. அன்றைக்கு சுவாமியை சாதாரண பப்ளிக்கிட்ட கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண பணிகளெல்லாம் பொன் காமராஜும் அந்த அம்மாவை நிறைய பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வந்துடலாம். அந்த 70s 80s யோகியை கொண்டு போய் ரூரலில் வில்லேஜஸில் கொண்டு சேர்த்தது ஒன்று பொன் காமராஜ், இன்னொன்று எங்களுடைய ஓம் பிரகாஷ். அவங்க அந்த திருவிளக்கு பூஜைங்கிற ஒரு 300 ஊரில் பூஜை பண்ணியிருக்காங்க. எனவே எவ்ரி மந்த் எவ்ரி வீக் அந்த அம்மா வெள்ளி செவ்வாய் ஆசிரமத்தில் இருக்க மாட்டாங்க. ஏதாவது 3 கோயிலில் திருவிளக்கு பூஜை, அங்கே போய் அந்த விளக்கு பூஜையோட பூஜையாக யோகி படத்தை கொண்டு வச்சுருவாங்க. அப்படியே நம்ம சாமியும் சொல்லி சாமி வேலை ஒரு பாட்டும் பாடிட்டு வந்துடுவாங்க. அப்படி இதெல்லாம் ஒரு ஒர்க்கு. ஒரு 10 இயர்ஸாக அப்படி ஒர்க் பண்ணதுனால தான் அந்த அம்மா கோடி ஜபம் நடத்தாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், முதலாக கோடி அர்ச்சனை நடத்துறது ஓம் பிரகாஷ் வனி தான். 1 கோடி நாமம் 6 டேஸில் யோகி நாமம் இங்கே குமார கோயில் ஆசிரமத்தில் அந்த காட்டுக்குள்ள அகண்ட நாமம் ஒரு அப்போ தான் 1 4 கதை. அப்போ தான் ஏன்னா இவங்க ஒரு 60-70 லேடிஸ் 150 லேடிஸ் அம்மா சொன்னாங்க. 150 லேடிஸ். அப்போ நான் கூட அதுக்கப்புறம் தான் போனேன். 150 லேடிஸ் விசிறி எல்லோரும் இருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சோம் 5 நாளில் முடிச்சிடலாம். 6 நாள் முடிக்கிறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. 3 நாள் ஆயிருக்கு. இது 1/4 பங்கு கூட தாண்டலை. இப்படி போனால் என்னைக்கு 1 கோடி முடிக்கன்னு சொல்லி இருக்காங்களாம். திடீர்னு சுவாமி அங்கேருந்து ஃபோன் போட்டு அப்போ தேவயானி
அம்மாலாம் சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குமார கோயிலில் எப்படி போயிட்டு இருக்கு, வாட் இஸ் கோயிங் ஆன் யூ செக்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து எனக்கு தேவி அம்மாவா விஜய் அம்மாவா தெரியல, யாரோ ஒருத்தர் இங்கே ஃபோன், அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், ஃபோன் போட்டு ஓம்பராசன் அம்மாட்ட கேட்டு எவ்வளவு நாமா இதுவரை சேண்ட் ஆகிருக்குன்னு. சாமிக்கு ரிப்போர்ட் போகுது திருவண்ணாமலை. திரும்ப அடுத்த கொஸ்டின், ஹவு தே ஆர் கவுண்டிங் அப்படின்னு கேட்டாங்க. விஜய் அம்மாட்டையே தேவி அம்மாட்ட பேசும்போது அது பகவான் யோகிராம ஜெயகுராயா ஒன் இன் ஒன் யோகிராம ஜெயகுராயா ஹவு மெனி யோகிராம் சுரத்குமார் கம்ஸ்ன்னு சாமி கேட்டாங்க. 3 யோகிராம் சுரத்குமார் கம்ஸ், அப்படி தானே நம்ம நாமத்தில் 3 யோகிராம் குமார் வருது. யூ டேக் ஜெயகுராயா ஆல்சோ ஆஸ் ஒன். நவ் யூ டெல் ஹவு மெனி யோகிராம் சுரத்குமார் கம்ஸ் இன் ஒன் நாமா. 4 சொன்னாங்க. லெட்டர் கவுண்ட் லைக் தேட்னு சொல்லிட்டார். நான் ஒரு விரலை காட்டினா சீக்கிரம் முடிக்கணும்னு கேட்காரு. பாலகுமார் எங்கேருந்து எடுத்தான்னு புரியுதா? நீ ஒரு தடவை சொன்னா அவர் 100 சொன்னா இவர் 4 சொல்லிட்டாரு. அப்படித்தான் 25 லட்சம் சொன்னா 1 கோடி ஆயிட்டுது. சுவாமியுடைய கனிவை பாருங்களேன். அந்த அம்மா திணறுது அந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெண்களை கொண்டு வச்சுட்டு ஒரு கால்குலேஷன் போட்டது அந்த அளவுக்கு ஓடலை. என்ன பிரச்சனைனா பெண்களோ நாளோ இல்லை, 7ஆவது நாள் பொங்கலுக்கு எங்கள்கிட்ட அரிசி கிடையாது, 7ஆவது நாள் அவங்களுக்கு சாதம் போடுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. அப்படி தான் அன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பயம், காட்டுக்குள்ளே கொண்டு இவ்வளோ பெண்களை உட்கார வச்சுருக்கிறோம், அடுத்த வேளை சோறு போடுறதுக்கு அரிசி தீந்துடும். அப்போ அதுக்குள்ளே பகவானுக்கும் 1 கோடி நாம ஆச்சோன்னு சொல்லி அந்த அம்மா பரிதவிச்சிட்டு இருக்கு. இது திருவண்ணாமலையில் தெரிஞ்சு கூட்டு சொல்லி அடுத்த ஃபோன் வருது. திருப்பி எல்லாம் கணக்கு பார்த்தா அப்பவுமே 50% போயாச்சு. அப்புறம் சந்தோஷமாக பாடி 5 நாளில் 1 கோடி அடித்து முடிச்சு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க போயிருக்கும்போது சாமி கேட்டாராம், எப்படி நடந்தது சாமி? அதெல்லாம் கேட்டுட்டு இந்த பிச்சைக்காரன் இங்கேருந்தே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாரான். அது 1 கோடி கம்ப்ளீட். அதாவது நம்மளாம் நாமா சொல்லிட்டு போய் பீத்துவோம். தேவியம்மாட்டே சொன்னார்ல, நான் பகவான் நான் நைட் பூரா நாமா சொல்லிட்டு கண்டுக்கவே இல்லை சாமி. பகவான் நான் நைட் பூரா நாம சொன்னேன், நீயா சொன்னேன்னு கேட்டாரான். நான் ஒன்று சொல்ல வச்சேன். அது அங்கே இதே பாடம் எங்கள் அம்மாவுக்கு எடுத்தாங்க. பகவான் 1 கோடி சொல்லிட்டோம், எப்படி 1 கோடி சொன்னோம்? அது பகவான் நாங்கள் போட்ட கணக்குனா 1 மாதம் ஆனாலும் தேராது, உங்கள் கணக்கில் 1 கோடி வந்துட்டு பிச்சைக்காரன் அதுக்கு தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போது எங்கோ 1 கோடி நாமம் சொல்லும்போது திருவண்ணாமலையில் உட்காந்து அந்த 1 கோடியை கம்ப்ளீட் பண்ணிருங்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வம், அந்த பார்வை. அதனால தான் இப்போ 1 4 இப்போல்லாம் நீங்கள் 4 சொல்லிங்கன்னா நாங்கள் எங்கள் யோகா 1 தான் வைக்கோம். ஆசிரமத்து குடும்பம் 4 பெருக்கி அனுப்பிடுவோம். அங்கே தான் into 4, இங்கெல்லாம் 1 தான். நிறைய சொல்லணும், நிறைய நாமா சொல்லணும். அதனால் ஃபுல்லாக அங்கே வச்சிடறோம். அவ்வளோ. அடுத்த பாட்டு.